அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபரிமிதமான பணவரவை உடனே ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை சாதாரணமாக சொல்லலைங்க, என்னுடைய லைஃப்பில் நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உடனே ரிசல்ட்டு கொடுத்த ஒரு அற்புதமான மெத்தடுன்னு சொல்லலாம். சமீப காலமாக ஒரு சில மெத்தட்ஸ் நான் ட்ரை பண்ணினதில் எனக்கு இம்மீடியட்டாகவே ரிசல்ட்டு கொடுத்துருக்குது. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை உடனடியாகவே உங்களோட வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ணிக்குவேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, தேவதையினுடைய பெயரை சொல்லி எனக்கு 3 மணி நேரத்தில் 50,000 ரூபாய் கிடச்சிதுன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். மேலும் அவங்கள இந்த நாள் தான் கூப்பிடணும், அந்த நாள் தான் கூப்பிடணும்னு எந்த ஒரு கணக்குமே கிடையாது. எப்போவெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறீங்களோ, பணவரவு வேணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போவெல்லாம் அந்த தேவதையை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அது நான் என் லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உடனேவே ரிசல்ட் கிடச்சிது. அதையும் உங்களை செய்ய சொல்லியிருப்பேன். அதே மாதிரி என்னோட லைஃப்பில் ட்ரை பண்ணி எனக்கு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரையே பலன் கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதில் ஒன்று திடீர்னு லாட்ரி விழுகிறதோ, ஒரு வானத்தை பிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே பணம் கொட்டுறதோ அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லவில்லை. நம்மளுக்கு வர வேண்டிய பணமே எங்கேயாவது பிளாக் ஆகி இருக்குது, இல்லைன்னா நம்மளுக்கு இன்னும் 1 மாதம் கழித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ பார்க்க போகிற இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனடியாகவே அதை கொடுத்துரும். அதாவது பரவாயில்லையே நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு முன்னாடியே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பலன் தரக்கூடிய ஒரு மெத்தடு தான். மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஏப்ரல் மாதத்தின் 14ஆம் தேதி சித்திரை மாதத்தின் முதல் தேதி, அதாவது தமிழ் வருடப்பிறப்பு இருந்தது. இது வருஷத்தின் முதல் நாள் மற்றும் தமிழ் மாதத்தின் முதல் நாள்ங்கிறதுனால நம்ம ஒரு சில பரிகாரங்கள், அதாவது பணவசியத்துக்காகன்ட்டு செய்யும்போது அது அபரிமிதமான பணவரவு நமக்கு ஏற்படுத்தி தரும். அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அதன்படி பார்க்கும்போது நிறைய பணவசிய பரிகாரங்கள் குறித்து நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். எல்லாமே இந்த நாளில் செய்யக்கூடியது தான். சிலதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளன்ட்டெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டுமே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்போவுமே உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் எதெல்லாம் செய்வதற்கு வசதிப்படுதோ, வாய்ப்பு அமைதோ, அதில் ஏதாவது 1-2 நீங்கள் செய்யுங்க. நல்ல பணவரவு ஏற்படும். வருடம் முழுக்கவே நமக்கு பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது. சரி, இன்றைக்கி நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க, ஏன்னா இன்றைக்கி நான் கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. மேலும் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டை நாங்கள் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுறதுக்காக வெளியில் எங்கேயும் போயிட்டோம், எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கனாலும், இப்போ நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பணவரவு ஏற்படும். இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடையும் இன்றைக்கின்ட்டு மட்டும் கிடையாது, எப்போவெல்லாம் உங்களுக்கு பணவரவு வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அப்போவெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும். மேலும் இதை பார்க்கறதுக்கு செய்யறதுக்குன்ட்டு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப நேரத்தை கடத்தாமல் அது என்னன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிடுறேன். நம்மளுடைய சேனலில் ஒரு சில மணி அட்ராக்ஷன் பிக்சர்ஸ் நான் காட்டுவேன். 2 ஆண்டுகளாகவே இந்த மாதிரி போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா ஒரு சில பிக்சருக்கு பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனை தரக்கூடிய சக்தி உண்டு. அதை நம்ம பார்க்குறது மூலமாகவே நமக்கு பணவரவு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மேஜிக் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். அதில் நிறைய சகோதரிகளுக்கு பார்த்து எனக்கு 10 நிமிஷத்தில் கிடச்சிச்சு, 2 மணி நேரத்தில் கிடச்சிச்சுன்ட்டு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நம்மளுடைய பழைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். ஒரு சிலதெல்லாம் பின் பண்ணியிருப்பேன், ஒரு சிலது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டியிருப்பேன், சிலதெல்லாம் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருப்பேன். இப்போ அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான். ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனசும் மாறும். அதாவது பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா பாசிட்டிவாக மாறும், நெகட்டிவாக பார்த்தோம்னா நெகட்டிவாக மாறும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தோம்னா நம்ம முகத்துலேயே அந்த சிரிப்பு வரும். அதுவே யாராவது அழுகிற மாதிரி ஒரு இமேஜ், இல்லைன்னா ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை கொல்கிற மாதிரி ஒரு இமேஜின்னு பார்க்கும்போது நமக்குள்ளேயும் அந்த சோகம் அல்லது குரோதம், அதாவது கோபம், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும். அதனால தான் நல்லதையே பார்க்கணும், நல்லதையே கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் நம்மளுடைய மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். சரி, இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இந்த பிக்சர் தான் எனக்கு வந்து 10 நிமிஷத்தில் பண வரவு வந்து கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து நான் சொல்கிற மாதிரியே பாருங்கள், வெறுமனே வந்துட்டு சும்மா சொல்கிறாங்களே இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ட்டு சந்தேகத்துலலாம் பார்க்கக்கூடாது. இப்போ நான் அப்படியே இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் சொல்கிற மாதிரியே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் பாருங்கள், நல்ல இதில் அதிகமாக இருக்கக்கூடிய கலர்னு பார்க்கும்போது கோல்டன் கலர். இந்த கோல்டன் கலருக்கே மணி அட்ராக்ஷன் பவர் வந்து உண்டு. இது உங்களுக்கு நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். வீட்டிலே வந்து நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய இடத்துல கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சோம்னா அதுவே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்கும். தங்க நகைகள் பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் தோணுது இல்லையா, அது போட்ட உடனே ஒரு பெருமிதம் தோணுது இல்லையா, அதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கலரும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் நிறைய வந்து தங்க காசுகள் வந்து இருக்குது, அதாவது காயின்ஸாக வந்து இருக்குது. காயின்ஸ் அப்படின்னாவே அது குபேரருக்கு உகந்தது. சில்லறை காசுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விருப்பம். அது வந்து இங்கே நிறைய நிறைஞ்சிருக்குது. அதுவும் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பானையில். பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய நிறம். இந்த குபேர பானையில் நிறைய தங்க காயின்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பானையில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இருக்குது. இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் குறித்து நம்மளுடைய சேனலில் ரெகுலராக பார்க்குறோம் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். இதுவும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கும்போது சின்னதாக இதில் ஒரு சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க, ரொம்ப லைட்டாக வந்து தெரியும். அதில் பார்த்திங்கன்னா மணி வீல் வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதாவது 8 திக்குகள்லேருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் ஒரு சக்கரம்னா எந்த அளவுக்கு வேகமாக ஓடும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டான பணவரவு கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள் 4596. இது பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான நம்பர் 4596. இந்த நம்பரையும் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா பட்டை மற்றும் அன்னாசி பூ. இது உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய சேனலில் பணவரவுக்காக நம்ம நிறைய பரிகாரங்கள் செய்வோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா இந்த பட்டையை வச்சு நிறைய பரிகாரங்கள் சொல்லுவேன். முழு பட்டையும் வச்சும் சொல்லுவேன், பட்டை பொடியை வச்சும் சொல்லுவேன். அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு பணவசிய பொருள். இதுக்கு கீழே இந்த அன்னாசி பூவும் அதே மாதிரி தான், அதுவும் ஒரு பணவசிய தாந்திரிக பொருள். அதையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே லீஃப் இருக்குது பாருங்கள், இது வந்து தனியாக இந்த கோல்டன் கலரில் குட்டி குட்டியாக, இது வந்து தனியாக இந்த ஒரு லீஃப் மட்டும் பார்த்தோம்னாவே அதிர்ஷ்டம் வந்து பெருகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு வந்து சக்தி உண்டு. இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க, அதாவது க்ரீனிஷாக இருக்கும். க்ரீனாக கொடுக்காம இந்த இடத்துல கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹார்ட்டின் ஷேப்புக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி பூ இந்த இடத்துல 4 வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் எப்படி சொன்னனோ இது அப்படியே மைன்யூட்டாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மூளையில் வந்து இந்த பிக்சர் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு நீங்கள் டெய்லியும் கூட நீங்கள் தூங்கி எழுந்ததும் காலையில் வந்து பார்க்கலாம். நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல இதை நீங்கள் ஒட்டியும் வைக்கலாம். உங்களுடைய பெட்ரூம்லேயோ கண்ணாடிக்கு பக்கத்துலேயோ டிவிக்கு பக்கத்துலேயோ எங்கே அதிகமாக உங்கள் பார்வைப்படுமோ அங்கே நீங்கள் ஒட்டி வைக்கலாம். ஆஃபீஸில் ஒட்டி வைக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம், மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கலாம். மொத்தத்தில் அதிகமாக இது உங்களுடைய கண்ணில் படுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கின்ட்டு மட்டும் இல்லை, என்றைக்கெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ திடீர் பணவரவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த பிக்சரை எடுத்து வச்சு நான் சொல்கிற மாதிரியே ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனிச்சிங்கங்கும்போது ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கும் பணவரவு ஏற்படும். நம்பிக்கையோடு பார்த்து பலனடையுங்க. வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.